பாமகவுக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்து அன்புமணிக்கு அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்ய கோரி வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கை வாபஸ் பெற்றார் பாமக நிறுவனர் ராமதாஸ். உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகியுள்ளதால் வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். கோரிக்கையை ஏற்று வழக்கை வாபஸ் பெற அனுமதித்து தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். பாமகவுக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் அன்புமணி முகவரிக்கு கடந்த ஜூலை மாதம் கடிதம் அனுப்பியது. இந்த நிலையில் வழக்கை வாபஸ் பெற்றார் ராமதாஸ். இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்து அன்புமணி ராமதாஸுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கை பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது வாபஸ் பெற்றிருக்கிறாரு. பாமக கட்சிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸுக்கு கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கடிதம் அனுப்பியிருந்தது. இந்த கடிதத்தை ரத்து செய்து தனது முகவரிக்கு கடிதம் அனுப்ப உத்தரவிடக் கோரி கட்சி நிறுவனர் ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாருங்க. இந்த வழக்கானது தலைமை நீதிபதி எஸ்.எம். ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அமர்வு முன்பு பிப்ரவரி 2ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. டாக்டர் ராமதாஸ் தரப்புல கட்சியின் உறுப்பினராக இல்லாத முன்னாள் தலைவர் அன்புமணி ராமதாஸ் முகவரிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளதால அந்த கடிதத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி வாதிடப்பட்டது. இந்நிலையில டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தரப்புல கட்சி தன்வசம் தான் உள்ளது அப்படின்னும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்ததில்லை என்பதால இந்த வழக்கில் தன்னை இணைக்க கோரி மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் நீதிபதிகள் டாக்டர் ராமதாஸ் மனுவுக்கு 3 வாரங்களில் பதிலளிக்கும்படி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வச்சிருந்தாங்க. இந்த நிலையில இதே விவகாரம் தொடர்பாக சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகியுள்ளதால இந்த வழக்கை வாபஸ் பெற அனுமதிக்க கோரி ராமதாஸ் தரப்புல மனு அளிக்கப்பட்டது. அதன்படி தலைமை நீதிபதி அமர்வில் இந்த வழக்கானது இன்று பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு வந்தபோது மனுவை வாபஸ் பெற அனுமதித்த நீதிபதிகள் பாமக நிறுவனரான ராமதாஸோட வழக்கை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறாங்க. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.